ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், சிஓஏ சிலபஸை சேஞ்ச் பண்ணிட்டாங்க, எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இந்த ஒரு எக்ஸாம் மட்டும் பழைய சிலபஸ்லேயே நடத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வரக்கூடிய எக்ஸாம் பழைய சிலபஸை பேஸ் பண்ணி தான் நடக்கும். ஸோ இந்த எக்ஸாம் மிஸ் பண்ண வேண்டாம். முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே இந்த எக்ஸாம் அட்டன் பண்ணுற மாதிரி பாருங்கள். ஏன்னா இந்த எக்ஸாம் ரொம்ப ஈஸி, டைப்பிங் ஸ்கில் எதுவுமே இல்லை, பழைய சிலபஸ் என்னவோ அதுதான் இருக்க போகுது. ஓகேங்களா? ஸோ அதனால் எல்லா ஸ்டூடெண்ட்டும் முடிஞ்ச வரைக்கும் இந்த எக்ஸாம் அட்டன் பண்ண பாருங்கள். ஸோ நம்ம ஆல்ரெடி நம்மளுடைய ஆன்லைன் கிளாஸில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் அப்டேட் கொடுப்போம். ஓகேங்களா? ஸோ நம்ம கிளாஸில் இணைஞ்சு படிக்கணும் அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இது பழைய சிலபஸ் படி தான் நடக்க போகுது. ஓகேங்களா? ஸோ அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அதே போல் பழைய சிலபஸை பொறுத்த வரைக்கும் அதோட குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா 10th முடிச்சிருக்கணும், டைப் ரைட்டிங்கில் ஜூனியர் கிரேடு கம்பல்சரி முடிச்சிருக்கணும். ஸோ அப்படி இல்லைனா டைப் ரைட்டிங்கில் சீனியர் கிரேடு முடிச்சிருந்தா போதும். சரிங்களா? 10th ஒரு வேளை முடிக்கலனாலும் டைப் ரைட்டிங்கில் சீனியர் கிரேடு இருக்குது அப்படின்னா ஓகே. இல்லை அப்படின்னா ஜூனியர் தான் முடிச்சிருக்கோம் அப்படின்னா 10th முடிச்சிருக்கணும். ஓகேங்களா? பழைய எலிஜிபிலிட்டி என்னவோ அது அப்படியே தான் இருக்கும். ஏன்னா பழைய சிலபஸ் சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ ஜாயின் பண்ண இந்த எக்ஸாம் போகிற ஸ்டூடெண்ட்ஸ் கம்பல்சரி இந்த எலிஜிபிலிட்டி இருந்தால் மட்டும் தான் போக முடியும். ஸோ பழைய சிலபஸை பேஸ் பண்ணி தான் அடுத்து வரக்கூடிய ஒரே ஒரு எக்ஸாம் மட்டும் நடத்திக்கலாம் சொல்லி பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. என்ன ரீசன் கேட்டிங்கன்னா 2024 ஆகஸ்ட் எக்ஸாமுக்கு எல்லா ஸ்டூடெண்ட்டும் ரெடி ஆனாங்க. ஆனால் அந்த எக்ஸாம் நடக்கலை. ஸோ அது நடக்காத காரணத்தினால அதுக்கு தயாரான மாணவர்களோட அந்த ப்ராக்டிஸ்லாம் வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்ட்டு ஒரே ஒரு எக்ஸாம் மட்டும் நடத்திக்கலாம்னு சொல்லிட்டாங்க. அதுவும் இல்லாமல் நியூ சிலபஸ் வந்து அரேஞ்ச் பண்ணுறதுக்கு லேட் ஆகும், குறைஞ்சது ஒரு 6 months ஆகும். அதனால் வந்து ஒரு எக்ஸாம் மட்டும் நீங்கள் பழைய சிலபஸை நடத்திக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அடுத்து வரக்கூடிய எல்லா எக்ஸாமும், இந்த ஒரு எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்து வரக்கூடிய எல்லா எக்ஸாமும் நியூ சிலபஸை பேஸ் பண்ணி தான் இருக்கும். நியூ சிலபஸ் என்ன அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். சரிங்களா? ஆல்ரெடி சொன்னது தான். சரிங்க, திரும்ப ஃபைனல் சிலபஸ் விட்டுருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்த்துக்கலாம். இது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த ஒரு எக்ஸாம் மட்டும் பழைய சிலபஸில் நடக்கும். ரொம்ப ஈஸியானது. பழைய சிலபஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஓரளவுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஸோ சிஓஏ முடிக்கல அப்படின்னா கண்டிப்பாக இந்த டைம் யூஸ் பண்ணிக்கிங்க. இந்த எக்ஸாம் பழைய சிலபஸ் பேஸ் பண்ணி வரக்கூடிய எக்ஸாமை யூஸ் பண்ணி இதிலே பாஸ் பண்ணுற மாதிரி பாருங்கள். சரிங்களா? நன்றி.